ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நடந்து முடிந்த மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல் மேட்ச் நடந்தது. இதில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. லோ ஸ்கோரிங் மேட்ச் தான். ஸோ இந்த மேட்சோட வீக்னஸ் என்ன, ப்ளஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் பவுலிங் பண்ணாங்க. ஸோ ஒரு ரெண்டுலேருந்து ஆர்ச்சரும் ஒரு ரெண்டுல பர்கரும் பயங்கரமாக ஏற்றினாங்க. ஸோ பர்கரோட பாலில் வந்து சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிட்டாரு. சரியான ஒரு லென்த் பால்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து ஆர்ச்சரோட பவுலிங்கில் ருத்ராஜ் அவுட் ஆயிட்டாரு. ஒரு நல்ல லென்த்து போட்டார், யார்கர் மாதிரி போட்டார். ஸோ அதை தொடர்ந்து ஆயுஷ் மாத்ரேவும் டக் அவுட் ஆயிட்டாரு. ஸோ 19 ரன்னுக்கு 3 விக்கெட்டு சடனாக அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம மேத்யூ ஷாட் ஏதோ கேபிட்டலைஸ் பண்ணுவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் ஸோ அவரும் ஒரு 2 ரன்னில் அவுட் ஆயிட்டாரு. ஸோ சந்தீப் சர்மா நல்ல ஒரு ஸ்விங் போட்டார், ஜெய்ஸ்வால்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ 6 ஓவருக்கு 41 ரன்னுக்கு 4 விக்கெட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடிட்டாங்க. ஸோ தடுமாறிட்டு இருந்த கேப்பில் அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சர்மா சடனாக அவுட் ஆயிட்டாரு. ஸோ கேபிட்டலைஸ் பண்ணார், பட் அவுட் ஆயிட்டாரு. ஸோ டக்குன்னு விக்கெட் உள்ளத ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரவீந்திர ஜடேஜா, சென்னையோட பாய் தளபதி, ஸோ ஒரே ஓவர்லேயே 2 விக்கெட்டை தூக்கிட்டாருங்க. சஃப்ராஸ் கானையும் தூக்கிட்டாரு, சிவம் துபேயும் தூக்கிட்டாரு. ஸோ டோட்டலாக சென்னையோட பேட்டிங் யூனிட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ எல்லாமே சிங்கிள் டிஜிட்ஸ், சிங்கிள் டிஜிட்ஸ் தான் அடித்தாங்க, டபுள் டிஜிட்ஸ் ஆடவே இல்லை. ஸோ அதை தொடர்ந்து நூர் அகமது அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ லாஸ்ட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா ஜெமி ஓவர்டனும் அன்சுல் கமாச்சும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணாங்க. ஸோ ஒரு 40 ரன்ஸ் உண்டான டெவலப் பண்ணாங்க. ஸோ அதனால் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இருந்தாலுமே 20 ஓவரில் வந்து 127 தான் அடித்தாங்க. ஸோ சென்னையோட வீக்னஸ் என்னென்னா பேட்டிங் நல்ல போர்டில் நல்லா இருக்குது, பட் ஆனால் யாருமே அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து ஆடலைன்னு சொல்லலாம். ஸோ டக்குன்னு வந்தாங்க, விக்கெட் விழுந்துருச்சு. ஸோ யாருமே வந்து வந்து ஒரு 2ல் நின்று விக்கெட்டில் நின்று யாரும் அடிக்கலை. ஸோ அதனால் 127 தான் அடித்தாங்க. ஸோ 128 ரன் ஈஸியான டார்கெட்டில் ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்ஷும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ சூரியவன்ஷோட ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு நம்ம கார்த்திக் சர்மா. ஸோ அதுதான் கேட்சஸ் வின் த மேட்சஸ்னு சொல்லலாம். ஸோ 5 ஓவரில் 55 ரன் அடிச்சிட்டாங்க. பயங்கரமான அடி. ஒரு ரெண்டில் பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷி ஒரு ருத்ர தாண்டவம் ஆடினே சொல்லலாம். யார் போட்டாலும் அடிக்கிறன்ற மாதிரி அடித்தார். லெக் சைடில் ஒரு 2 6 அடித்தார், ஆஃப் சைடில் ஒரு 6. ஸோ 4 6 5 6 4 4 அடித்தாருங்க. ஸோ 15 பாலே ஆஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாருங்க. பயங்கரமான ஒரு பேட்டிங். இன்னும் 2ல் பொறுமையாக நிதானமாக ஆடிட்டு இருந்தார் ஜெய்ஸ்வால். வர பாலை மட்டும் அடிச்சுட்டு, ஸோ கிடைக்கிற டைமில் 4 அடிச்சுட்டு இருந்தாருங்க. ஸோ ஓவராலாக பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பவுலிங் 2லேயுமே வந்து சென்னை கம்பேர் பண்ணும்போது நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோரிங் வந்து 12 ஓவர்ஸ்லேயே சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சென்னையோட வீக்னஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையோட ப்ளஸ் என்ன, வீக்னஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸோட எது பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சேனல்ஸ் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஆல்.